என்ன விட்டுருங்க. போதும் ராதா, போதும். இதுக்கு மேல சொல்லாத. அதனாலதான் நான் மானம் இழந்தவங்கிற விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடியே சாகணுங்கிற முடிவுக்கு வந்தேன். என்னை ஏன் காப்பாத்துறீங்க? ராதா, சாவு ஒண்ணுதான் எந்த சங்கடத்துக்கும் முடிவுன்னு நினைக்கிறது கோழத்தனம். உன் புருஷன் இதே உள்ளவன். உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை வாழ வைப்பான். அவனை எனக்கு நல்லாவே தெரியும். வா. என்ன மன்னிச்சுக்க ராஜா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவளை ஏத்துக்கிறதுக்கு நான் ஒண்ணும் மகாத்மா இல்ல, சாதாரண மனுஷன். முரளி, இவளோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு பாக்குற நீ இவளை ஏத்துக்கிட்டா என்னோட வாழ்க்கை என்ன அவன் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நாளைக்கு நாங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போனா கெட்டு போனவருடைய புருஷன் போறான் பாருன்னு என்ன பார்த்து இந்த உலகம் காரி துப்பாது? நீ தப்பா சொல்ற முரளி. சந்தர்ப்ப வசத்தால கெட்டு போன ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த மனித தெய்வம் தான் உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க. தயவு செஞ்சு மனிதாபிமானத்தோட இவன் நிலைமையை பத்தி யோசிச்சு ஒரு முடிவுக்கு முரளி. அவசரப்படாத. மனிதாபிமானம், தியாகம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணத்தான், நமக்கு இல்ல. அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை சமுதாய சீர்திருத்தம் லட்சியம்னு கவிதையா எழுதி தள்ளினையே, அதுக்கு என்ன அர்த்தம்? புவர் பாய், அந்த கிறுக்கல கேக்குறியா? மாடர்ன் ஆர்ட் மாதிரி கவிதைகளுக்குன்னு ஒரு மவுஸ் வந்தது, அதுவும் புரட்சி கவிதைகளுக்கு ரொம்ப நல்ல மார்க்கெட். அதனால சீர்திருத்த கவிதைகளா எழுதினேன். பணம், புகழ், செல்வாக்கு அத்தனையும் சம்பாரிச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் கவிதைங்கிறது குறைஞ்ச முதலீட்டுல நிறைய லாபம் தர ஒரு தொழில், அவ்வளவுதான். இந்த தலைமுறையை பெருமைப்படுத்த வந்த பெரிய கவிஞன் உன்னை பத்தி எடை போட்ட பாரு. அது எங்க தப்புடா? எங்க தப்பு? நீ ஒரு மனசாட்சி இல்லாத மிருகம். மனசாட்சி இல்லாதவன் தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் அனாவசியமா நிக்கிற. போறேன்டா, போறேன். அவ்வளவு சாதாரணமான விட்டுவேன்னு கனவு காணாத. உன்னை கூண்டுல நிக்க வச்சு உன் மானத்தை வாங்க போறேன். உன் பொண்டாட்டி ராதா கெட்டு போனவங்கிறத நீ எப்படி நிரூபிக்க போற? அதுக்கு யாரு சாட்சி சொல்ல போறான்னு கோர்ட்ல பார்க்கலாம். நான் தயாரா இருக்கேன் ராஜா. ராதா, கணவன் கிட்ட உண்மைகளை எல்லாம் மறைக்காம சொல்றது தானே ராஜா இந்த நாட்டு பொண்ணோட பண்பாடு. மிஸ்டர் முரளி, நான் உடலால தான் கேட்டேன். என் மனசு பரிசுத்தமா இருக்கு. ஆனா உனக்கு மனசு, புத்தி, மூளை அத்தனையுமே கெட்டு போச்சு. ராதா, ஷட் அப். கால் மீ மிஸ் ராதா வித் ரெஸ்பெக்ட். உன்ன மாதிரி இதயம் இல்லாத பாவியோட வாழறதுக்காக கோர்ட்டுக்கு போய் போராடுறதை விட வாழ்க்கை பூரா வாழா வெட்டியா இருக்கிறது எவ்வளவோ மேல். என் எழுத்து வேற வாழ்க்கை வேறங்கிற வார்த்தை எப்போ உன் வாயிலிருந்து வந்ததோ அப்பவே என் புருஷன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த தாலி? அர்த்தம் இல்லாத வேலி. ராதா, எங்க போற? ராஜா, இப்ப நான் ரொம்ப பவித்திரமாயிட்டேன். எனக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இனிமே நான் எங்க வேணாலும் போலாம். நான் வரேன். ராதா, ஒரு முரளியை வச்சு இந்த உலகத்தையே தப்பா எடை போட்டுறாத. என்ன உன் நண்பனா நினைச்சா என் வீட்டுல நீ தாராளமா தங்கலாம்.